ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா மூணு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். அந்த முள்ளங்கி வச்சு இன்றைக்கி முள்ளங்கி பஜ்ஜி எப்படி போட போகிறோன்றது நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை இப்போ நம்ம தோலை செதுக்கலாம். இதை அடிமோனை கட் பண்ணிவிட்டு நம்ம தோலை எடுத்துடணும். எடுத்துட்டால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் இந்த லைட்டாக முடி மாரி இருக்கிறதால அது நம்ம எடுக்க கன்ஃபார்ம் அது எடுத்தே ஆகணும். அதால் நம்ம இதை தோல் எடுக்கலாம். இந்த அளவுக்கு தோலை எடுத்துக்கலாம். முள்ளங்க தோல் செதுக்கி ஆயிடுச்சு. தோலை செதுக்கிட்டு கழுவிட்டேன். இது நம்ம பொடிசாக அதை கட் பண்ணிக்கலாம். பொடிசாக எப்படி கட் பண்ணுறதுன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு எவ்வளோ மெலிஸ் வருதோ அந்த அளவுக்கு மெலிஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு பஜ்ஜி. இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப வெயில். அதுக்காக நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜிலாம், மிளகா பஜ்ஜிலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம செய்ய வரது முள்ளங்கி பஜ்ஜி. ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. வெயில் காலத்துக்கு ரொம்ப சாப்பிட்டாலும் ஹீட் இருக்காது. அதுக்காக நம்ம செய்கிறோம். இது நம்ம பொடிசாக கட் பண்ணி ஆயிடுச்சு. இது கூட என்னென்ன ஆட் பண்ணுறன்றதை நம்ம பார்க்க போகலாம். வாங்க. இந்த ஷேப் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டா நம்ம இப்போது மாற்றி ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணால் என்னென்ன போடுறன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 3/4 கப்பு நான் கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம முறுக்குக்கு போடுற ஓமம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன். காரப்பொடி, வீட்டுப்பொடி அரைச்சது. இது வெறும் அரைச்ச பொடி. இது அடுத்தது லைட்டாக நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஜாஸ்தி போட வேண்டியதில்லை. ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். பெருங்காயம் நம்மளுக்கு ரொம்ப இது தேவைப்படும். அதுக்காக ஒரு சிட்டிக்கு பெருங்காயம் போட்டிருக்கிறேன். நம்ம இட்லி சோடா ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது. அதால் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் இட்லி சோடா போட்டிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி முட்டி இல்லாமல் நம்ம பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு மீடியம் இலக்காக பேசலாம். பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு எப்படி போடுறதுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஒரு பானையில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காஞ்சிக்கின்னு இருக்குது. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவு இருக்குது. அந்த மாவில் நம்ம முள்ளங்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நம்ம போடலாம். எப்படி வருதுன்றது பார்க்கலாம். வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வந்துருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வரணும். நல்லா வெந்துடுச்சு. இந்தமாரி இருக்கும். சில பேர் முள்ளங்கி ஸ்மெல்லு வரும் அப்படின்னு பிடிக்காமலாம் நிறைய பேர் இருப்பாங்க. இந்தமாரி செஞ்சு பாருங்கள். பிடிக்காதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முடிஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ரொம்ப ரொம்ப பாருங்கள், பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜி கூட என்ன தொட்டுக்க சைடிஷ்னு கேட்டால் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியும் பஜ்ஜியும் வச்சு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. சேம் உங்களுக்கு எப்படி இருக்குது அதேமாரி தான் இருக்கும். தெரியுதுங்களா பார்க்குறதுக்கு. அது உள்ள முள்ளங்கி நல்லா வெந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு டேஸ்ட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆஹா, சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சமையலில் சமைச்சு பார்த்து டேஸ்ட்டை பார்த்துட்டு என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு சந்திக்கலாம்.